الحمد لله والصلاة والسلام على سيدنا رسول الله وعلى آله وصحبه ومن والاه أما بعد. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று ஆரம்பமாக சூரத்து நூருடைய பகுதிகள் ஓதப்பட்டது. நேற்றைய கடைசி ரக்காத்துகளிலேயே சூரத்து நூர் சில பகுதி ஓதப்பட்டது. இன்று ஓதப்பட்ட இந்த சூரத்து நூருடைய வசனங்கள், அதிலே முக்கியமான 3 சட்டங்களை அல்லாஹ் சொல்கிறான். ஒன்று, அடுத்தவர் வீட்டுக்கு செல்கிற போது அனுமதி பெற்று செல்வது. அதை பற்றி அல்லாஹ் விவரிக்கிறான். பருவமடைந்தவர்கள் எப்படி அனுமதி வாங்கணும், பருவமடையாத சிறுவர்கள் அவங்க எந்தெந்த டயத்தில் அனுமதி வாங்கணும், அதை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். இரண்டாவது, பார்வையை பேணுவதை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். மூன்றாவது, பெண்களுடைய அலங்காரத்தை மறைப்பது. பெண்கள் அலங்காரத்தை மறைக்கணும், யாருக்கு மறைக்க தேவையில்லை. இதுதான் இந்த சூறாவுடைய முக்கியமான அம்சங்கள். அப்படியானால் இந்த சூறா நமக்கு கற்றுத்தருவது என்ன? தனிமனித ஒழுக்கம், சமூக ஒழுக்கம். 3 ஒன்றோடு ஒன்று சம்மந்தப்பட்டதான். அனுமதி கேட்கறது, பார்வையை பேணுறது, பெண்கள் அலங்காரத்தை மறைக்கிறது. 3மே ஒழுக்கத்தோடு சம்பந்தப்பட்டதான். அதனால் அதை பற்றிய நாம் சில விஷயங்களை தெரிய வேண்டியிருக்குது. அருமையானவர்களே, இதில் முக்கியமாக பார்வை. இந்த பார்வையை பேணுவதற்கு தான் அனுமதியே அப்படிங்கிற சட்டமே வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அடுத்த ஒரு வீட்டுக்கு போனால் எதுக்காண்டி அனுமதி கேட்கணும்? நீங்கள் அனுமதி இல்லாமல் உள்ளே போயிட்டீங்கன்னா அங்கே இருக்கிற பெண்களை, அவங்களுடைய அலங்காரத்தை அவங்க மறைக்காமல் வீட்டுக்குள்ளே இருப்பாங்க. நீங்கள் அடுத்த பெண்களை பார்த்துடலாம். இன்னமா ஜுஇலல் இஸ்திஇதானு மின் அஜ்லின் நதரி. அனுமதி கோர வேண்டும் என்ற சட்டமே தவறான பார்வையிலிருந்து உங்களை தடுக்கிறதுக்கு தான் அல்லாஹ் சொல்கிறான். அசல் இந்த பார்வை தான், பார்வையை பேணுவது தான் ரொம்ப முக்கியமானது. அல்லாமா இப்னு கையம் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறாங்க, மனிதனுடைய உள்ளம் இருக்குது, இந்த உள்ளங்கிறது ஒரு வீடு மாதிரி. அந்த வீடுனா ஒரு வாசல் இருக்கணுமா இல்லையா? இந்த உள்ளங்கிற வீட்டுக்கான வாசல் எது? இந்த கண்கள் தான். இதைத்தான் வாசலாக்கியிருக்கிறான். எந்த வீடு திறந்திருக்கிறதோ அந்த வீட்டுக்குள்ளே தான் திருடர்கள் வருவாங்க. இந்த கண்ணுங்கிற மனித இதயத்திற்கான இந்த வாசல் இருக்கு இல்லையா, இந்த வாசலை நாம் மூடி தான் வச்சுருக்கணும். பார்க்கக்கூடாத எதையும் பார்க்கக்கூடாது. எதை பார்ப்பதற்கு அனுமதி இருக்குதோ மனிதன் அதோடு தன்னுடைய பார்வையை சுருக்கி கொண்டு இந்த பார்வைங்கிற இந்த வாசலை மூடி இருந்தான்னு சொன்னால் அவனுடைய இதயத்திற்குள்ள தப்பான எண்ணங்கள் வராது. இந்த பார்வையை மனுஷன் மூடல்ல, பார்வையை பேணல்ல, இதயத்துக்குள்ள எல்லா ஆபாசங்களும் எல்லா அசிங்கங்களும் வந்துவிடும் என்று அல்லாமா இப்னு கையம் ரஹிமஹுல்லாஹ் சொல்றான். இப்னு மஸ்ஊதுல்லான்னு சொல்லுவாங்க, நாவை கட்டுப்படுத்துவது கடினமா, பார்வையை கட்டுப்படுத்துவது கடினமா என்று என்னிடம் கேட்கப்பட்டால் பார்வையை கட்டுப்படுத்துறது தான் கஷ்டம். நாவை விட பார்வையை பேணுவது இருக்கு இல்லையா, அதுதான் ரொம்ப கடினமானது என்று சொல்றான். அருமையானவர்களே, இந்த பார்வையில் பேணுதல் வந்துட்டா இவாதத்தில் இன்பம் வந்துடும். இன்றைக்கு நம்முடைய வணக்கங்களில் எதனால இன்ப நிலை இல்லை அப்படின்னா நம்முடைய பார்வையில் இருக்கிற கோளாறு தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, 6 விஷயங்கள், அதை நீங்கள் பேணிக்கொண்டால் நான் உங்களுக்கு சொர்க்கத்திற்கு பொறுப்பெடுக்கிறேன் என்று சொல்றான். 6 விஷயங்களை பேணிக்கொண்டீங்கன்னு சொன்னால் உங்களுடைய சொர்க்கத்திற்கு நான் பொறுப்புன்னு சொன்னான். அதில் ஒன்று என்ன? பேசுனா உண்மை பேசுங்க, பேசுவது உண்மைதான் பேசணும். 2வது, வாக்குறுதி மீறாதீங்க, யாருக்கு எந்த வாக்குறுதி கொடுத்தாலும் மீறிவிடாதீர்கள். 3வது என்ன? நம்பிக்கை துரோகம் செய்யாதீங்க. 4வது, பார்வையை பேணுங்கள். 5வது, கற்பொழுக்கத்தை பேணுங்கள். 6வது, யாருடைய பொருளையும் அநியாயமாக எடுக்காதீர்கள். இந்த 6 விஷயத்தை பேணுனீங்கன்னா நான் உங்களுக்கு சொர்க்கத்தை வாங்கி தர்றேன். இந்த 6ல் 2 விஷயத்தை பாருங்க, 2ம் ஒழுக்கம்தான். பார்வையை பேணுவது, உங்களுடைய கற்பை பேணுவது. இந்த 2 தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரதானமாக சொல்றான். அருமையானவர்களே, நான் சொன்ன இந்த சூறால 2 விஷயம், பார்வை, பெண்களுடைய அலங்காரம். ஒரு சமுதாயம் எப்படி இருக்க முடியும்? 4 வகையான சமுதாயம் இருக்கலாம்னு சொன்னான் உலமாக்கள் தஃப்சீர்களில்.
இந்த பார்வை விஷயத்தில், ஒழுக்க விஷயத்தில் சமூகம் 4 விதமாக இருக்கலாம். ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு சமுதாயத்துள்ள பெண்களும் அலங்காரத்தை வெளிப்படுத்துவதே கிடையாது, ஆண்களும் தவறாக யாரையும் பார்ப்பதும் கிடையாது. இப்போ ஆண்களும் பார்வையை தாழ்த்தக்கூடியவர்கள், பெண்களும் அலங்காரத்தை மறைக்கக்கூடியவர்கள், இப்படி ஒரு சமூகம் இருந்தால் அந்த சமூகம்தான் ஒழுக்கத்தில் சிறந்த சமூகம். ஆரம்பகால இஸ்லாமிய சமூகம் அப்படிதான். ஆண்களும் பார்க்கவும் மாட்டாங்க, பெண்கள் அலங்காரத்தை காட்டவும் மாட்டாங்க. அது சிறந்த சமுதாயம். ரெண்டாவது நிலை என்ன? பெண்கள் அலங்காரத்தை காட்டுறாங்க, பேணுதல் இல்லை. ஆனால் ஆண்கள் பார்க்கக்கூடியவர்கள் அல்ல. பெண்களே காட்டினாலுமே கூட, அலங்காரத்தை வெளிப்படுத்தினாலுமே கூட ஆண்கள் பார்க்க மாட்டாங்க. அப்படி ஒரு காலமும் இருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிறகு கொஞ்சம் பெண்கள்கிட்ட அலங்காரத்தை வெளிப்படுத்தினாங்க, ஆனால் ஆண்கள் பார்க்க மாட்டாங்க, அவங்க பார்வையை பேணுவாங்க. இந்த சமூகத்திலேயும் பெரிய அளவில் ஃபித்னா வராது, ஏன்னா ஆண்கள் பேணுதலாக இருக்கிறாங்க. மூன்றாவது என்ன? ஆண்கள் பேணுதல் இல்லை, எல்லாத்தையும் பார்க்குறாங்க, ஆனால் பெண்கள் ஒழுக்கமாக இருக்கிறாங்க. இந்த சமூகத்திலேயும் பிரச்சனைங்கிறது இல்லை. நாலாவது என்ன? பெண்கள்கிட்டையும் ஒழுக்கம் இல்லை, அவங்க அலங்காரத்தை என்ன செய்யறதில்ல, மறைக்கிறதில்ல, வெளிப்படுத்துறாங்க. ஆண்கள்கிட்டையும் பார்வையில் பேணுதல் இல்லை. இந்த சமூகம்தான் எல்லா விதமான மானக்கேடான விஷயங்களும் அந்த சமூகத்தில் இருக்கும். நாம் வாழுகிற காலகட்டத்தில் அப்படிப்பட்ட காலம்தான். இன்னைக்கு நம்முடைய பெண்களும் அலங்காரத்தை மறைக்கிறதில்லை. எல்லா அலங்காரத்தோடையும் தான் இன்னைக்கு நம்ம பெண்கள் வெளியே சுத்துறாங்க. நம்ம பெண்கள் போடுற இந்த புர்காங்கிறது என்ன புர்கான்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்லவே இல்லை, இதுவே அலங்காரம் தான். அல்லாஹ் வலா யுபதீன ஸீனத்தஹுன், அலங்காரத்தை வெளிப்படுத்தாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். நம்முடைய பெண்கள் அணிகிற இந்த வண்ண புர்காக்கள், இந்த அலங்கார புர்காக்கள், அவை அல்லாஹ் விரும்பக்கூடிய அலங்காரத்தை மறைப்பதில் வராது. இது அலங்காரத்தை வெளிப்படுத்துறது. அப்ப இன்னைக்கு பெண்கள்கிட்டையும் என்ன கிடையாது? பேணுதல் இல்லை. ஆண்கள்கிட்டையும் பேணுதல் இல்லை. எல்லாரும் எல்லா விஷயத்தையும் பார்க்குறோம். நேரடியாக முன்னால் வருகிற பெண்களையும் பார்க்குறோம், அல்லது நம்ம கைபேசியில் இருக்கிற பெண்களையும் பார்க்குறோம், எல்லாத்தையும் பார்க்குறோம். ஆண் ஒரு பெண்ணை தவறான எண்ணத்தில் பார்க்கிறதும் ஹராம், எந்த எண்ணமும் இல்லாமல் சும்மா பார்க்கறதும் ஹராம். ஆண் பெண்ணை பார்க்கறதே, அந்நிய பெண்ணை சும்மா பார்க்கறதும் ஹராமு தான். அப்படியானா இன்னைக்கு நம்முடைய பார்வைகள் எல்லாமே கெட்டு போய் கிடக்குது. பார்வை கெட்டு போச்சுன்னு சொன்னா அந்த உள்ளம் சீரா இருக்காது. உள்ளம் கெட்டு போச்சுன்னா வணக்கத்தில் இன்பமே இருக்காது. அதனால ஹதீஸ்ல வருது, நாளைக்கு ஒரு கூட்டம் வருவாங்க, நிறைய அமல்கள் செஞ்சுட்டு வருவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பகுதியில் இருந்த ஒரு மலையை சொன்னாங்க. இந்த மலை அளவுக்கு அமல்களோட தான் வருவாங்க. ஆனால் அல்லாஹ் தஆலா அந்த அமல்களை எல்லாம் பரத்தப்பட்ட புழுதியை போல ஆக்கிடுவான்னு சொன்னாங்க. இப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க, அது எதனாலன்னு சொன்னாங்க. அவங்க வணங்குனாங்க, ஆனால் மக்களை ஒட்டும் தனிமையில் போயிட்டாங்கன்னு சொன்னால் அல்லாஹ் ஹராமாக்கிய எல்லாவற்றையும் மீறி விடுவார்கள். அப்போ இன்னைக்கு இந்த ஃபோனுக்கு தனியாக ஒரு ரூம் இருக்கணும்னு கூட தேவையில்லை. யாருக்கும் தெரியாமல் கையில் வச்சு அவர் எதையோ பார்க்குற மாதிரி பார்க்குறாரு. அருகில் இருக்கிற யாருக்கும் தெரியாது, எதையோ பார்க்குறான், ஆனால் தவறான விஷயத்தை தான் பார்க்குறான். இந்த தவறான விஷயங்களை பார்ப்பது இருக்கிறது இல்லையா, அதுதான் மனித உள்ளத்தை கெடுக்கிறது. அப்போ பெண்கள் விஷயத்தில் என்னங்க, பார்வை விஷயத்தில் இந்த வசனங்கள் நமக்கு ரொம்ப ரொம்ப பேணுதலை கற்றுத்தருது. சஹாபாக்கள் இந்த வசனங்கள் இறங்கின பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ், ஒரு பெண்ணை வழியில் போகிற பெண்ணை நான் யதார்த்தமாக பார்த்துட்றேன், அந்த பெண்ணை பார்ப்பது என்ற நோக்கம் கிடையாது, பார்வை யதார்த்தமாக விழுந்து விட்டால் என்ன செய்யறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எதேச்சையாக பார்த்துட்டா அவ்வளோதான், அந்த முதல் பார்வை உனக்கு அனுமதி, அது எதேச்சையாக விழுந்துருச்சு, உடனே பார்வையை திருப்பி விடு, தொடர்ந்து பார்ப்பதற்கு உனக்கு அனுமதி இல்லை, தொடர்ந்து பார்ப்பதற்கு அனுமதி இல்லை என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ எந்த பெண்ணையுமே நீங்கள் பார்வை விழுந்தால் உடனே திருப்பி வரணும். பார்வை விஷயத்தில் ஏன் குர்ஆன் ஹதீஸ் இவ்வளவு கடுமை காட்ட காரணம் என்ன? அந்நிய பெண்ணை பார்க்கக்கூடாது, காரணம் என்ன? ஒரு பெண்ணை நீங்கள் ஒரு தடவை அப்படி பார்த்தீங்கன்னா, அந்த பெண்ணும் உங்களை பார்த்தாங்கன்னா ஆரம்பத்தில் அது லேசான பார்வையாக இருக்கும். பிறகு அடுத்த நிலை என்ன? இன்னொரு தடவை அதே பெண்ணை பார்க்குறீங்கன்னா, ரெண்டாவது தடவை பார்க்கும்போது ரெண்டு பேருமே லேசான சிரிப்பு சிரிப்பீங்க, இது அடுத்த கட்டம். மூணாவது என்ன?
அந்த பெண்ணுக்கு இவர் சலாம் சொல்கிற அளவுக்கு வந்துடுவார், அல்லது அந்த அம்மா இவருக்கு சலாம் சொல்லும். 4வது என்ன, அடுத்த கட்டம் 2 பேருமே பேச ஆரம்பிச்சிருவாங்க. 5வது என்ன, எங்கே சந்திக்கலாம் எங்கே பார்க்கலான்னு வந்துடுவாங்க. 6வது என்ன, சந்திப்பு நடந்தால் என்ன, எல்லா வகையான அசிங்கமும் அரங்கேறிவிடும். இதை ஒரு கவிஞர் சொல்றார். ஏன் அல்லாஹ் பார்வை விஷயத்தில் இவ்வளவு கடுமை காட்டுறான்னு சொன்னால், ஆரம்பத்தில் பார்வை, பிறகு புன்சிரிப்பு, பிறகு சலாம், பிறகு கலாம்ங்கிற பேச்சு, அதுக்கு பிறகு எங்கே சந்திக்கலான்னு 2 பேரும் முடிவு பண்ணுவாங்க, பிறகு சந்திப்பாங்க, தவறில் போய் தான் முடியும். அதனால தான் இந்த பார்வை விஷயத்தில் அல்லாஹ் இவ்வளவு பெரிய கடுமையை கட்டுப்பாடுகளை விதிப்பதாக சொல்கிறான். இது இந்த வசனங்கள் பார்வையை பேண்டதை பற்றி நமக்கு சொல்லுது. பார்வையை பேணினால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அல்லாஹ் அதையும் சொல்கிறான். குல்லில் முஃமினீன் யகுது அப்சாரஹும், பார்வையை பேண சொல்லுங்க, கற்பை பேண சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ذَلِكَ أَزْكَى لَهُمْ என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த அஸ்காங்கிற வார்த்தைக்கு 2 விதமான விளக்கங்கள் எழுதுறாங்க. ஒன்று என்ன, நீங்கள் பார்வையை பேணுனீங்கன்னு சொன்னால் உங்கள் உள்ளம் சுத்தமாக இருக்கும், உள்ளத்தில் சலனம் இருக்காது, உள்ளத்தில் சபலம் இருக்காது, பார்வையை பேணினால். 2வது ஒரு அர்த்தம் சொன்னாங்க, பார்வையை பேணினால் அது உங்களுடைய ஆயுள் அபிவிருத்திக்கு காரணமாகும் சொன்னாங்க. யார் பார்வையை பேணுறாங்களோ, அஸ்கான்னு சொன்னால் அல்லாஹ் அவங்களுடைய ஆயுளில் பரக்கத்து செய்கிறான். அப்போ மாற்று கருத்து என்ன, யார் பார்வையை பேணலையோ, பார்வையை கண்ட இடங்களிலும் செலுத்துறாங்களோ, அவங்களுடைய ஆயுள் சுருங்கிவிடும், அவங்களுடைய ஆயுளில் பரக்கத்து கிடையாது. அப்போ இன்றைக்கு பலருடைய ஆயுள் சுருங்க காரணம் என்ன, இந்த தவறான பார்வைகள், கட்டுப்பாடற்ற பார்வைகள் தான். இந்த சூரா நமக்கு பார்வையை பற்றி சொல்லித்தருது. 2வது என்ன, பெண்களுடைய அலங்காரத்தை பற்றி அல்லாஹ் இந்த சூறால சொல்றான். பெண்களுடைய அலங்காரம், பெண்கள் அவங்க தங்களுடைய அலங்காரத்தை வெளிப்படுத்தவே கூடாது. யாருக்கு வெளிப்படுத்தலாம், பெண்கள் முகத்தை யாருக்கு காட்டலாம், பெண்கள் முன்னங்கையை யாருக்கு காட்டலாம், அல்லாஹ் ஒரு 12 பேரை சொல்றான். இவங்களுக்கெல்லாம் முன்னால பெண்கள் அலங்காரத்தை காட்டலாம் என்று ஒரு 12 பேரை சொல்லுவான். அல்லாஹ் சொல்லக்கூடிய நபர்களை தவிர வேற யாருக்கு முன்னாலையும் பெண்கள் காரணம் இல்லாம அவசியம் இல்லாம வர்றதோ பேசுறதோ கூடாது. நமக்கு நாமே வச்சுக்கிட்டோம், அந்நிய ஆண்கள் அவங்களுக்கு முன்னால எனக்கு பரதா இல்லை பழக்கங்கிற அடிப்படையில் அவங்கள்ட்ட பேசுறது. நம்ம சிறிய தந்தை பெரிய தந்தை மக்களை நம்ம நடைமுறையில் அவங்கெல்லாம் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சின்னு வச்சிருக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய பார்வையில் அவங்கெல்லாம் அந்நியர்கள் தான். அந்நியர்கள்ட்ட எப்படி நடக்கணும், அல்லாஹ் ஒரு 12 பேரை தான் சொல்றான். யாராருக்கு முன்னால பெண் அலங்காரத்தை மறைக்க தேவையில்லை. கணவன் மனைவிக்கு மத்தியில் எந்த உறுப்பையும் மறைக்க தேவையில்லை. அவர்கள் ஒருவர் மற்றவருக்கு ஆடை. ஒரு பெண் யாருக்கு முன்னால அலங்காரத்தை காட்டலாம். 2வது என்ன, அவங்களுடைய தந்தையர்னு சொன்னா ஒரு பெண்ணுடைய அத்தா, அத்தாவுடைய அத்தா, அம்மாவுடைய அத்தா, இவங்க எல்லாம் வந்துருவாங்க. அவங்களுக்கு முன்னால என்ன செய்யலாம், தன்னுடைய அலங்காரத்தை காட்டலாம். 3வது யாரு, கணவனுடைய தந்தை, மாமனாருக்கு முன்னால முழு பருதா தேவையில்லை. அதுக்கு அர்த்தம் தான், முழு பருதா தேவையில்லை. ஏன்னா அது வீட்டில் அவங்க மஹரம், மாமனாருங்கிற ஒரு மஹரம் தான். ஆனால் அங்கேயுமே உலமாக்கள் எழுதுவாங்க, சில நேரங்களில் ஒரு பெண்ணுடைய கணவனுடைய தந்தை சிறிய வயது இருக்குது, அவருக்கு பெண்கள் மீது நாட்டம் இருக்குது, மருமகளை தவறான எண்ணத்தில் பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருந்தால் அந்த மாமனாருக்கு முன்னாலையும் பருதாவை பேணிக்கொள்ளணும் அப்படிங்கிறதை அல்லாஹ் சொல்கிறான். அதே மாதிரி அடுத்து யாருக்கு முன்னால அலங்காரத்தை மறைக்க தேவையில்லை, ஒரு பெண்ணுடைய அவள் பெற்றெடுத்த ஆண் மக்கள் அல்லது அவருடைய கணவனுக்கு வேறு மனைவியர் மூலமாக பிறந்த ஆண் மக்கள், இவங்களுக்கு முன்னால என்ன தேவையில்லை, அலங்காரத்தை மறைக்க தேவையில்லை. அடுத்து யாருக்கு முன்னால, ஒரு பெண்ணுடைய சொந்த சகோதரர்கள் என்று சொன்னா மகரமான சகோதரனா யாரு, ஒன்று அவளுடைய தாய் தந்தை ஒத்த சகோதரன், அல்லது தந்தை வழி சகோதரன், அல்லது தாய் வழி சகோதரன். இவன் தான் சகோதரன். நான் சொன்னலையா, சிறிய தந்தை பெரிய தந்தை மக்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் சகோதரர்கள் அப்படிங்கிறதுல வரமாட்டாங்க. அவங்களாம் அஜ்னபிகள், அவங்கள கல்யாணம் பண்ணலாம். அதனால அவங்க அந்நிய ஆண்கள் தான். நம்ம நடைமுறையில் அவன் எங்க அண்ணன், என் தங்கச்சி, எங்க அக்கான்னு நம்ம வச்சுக்கலாம். ஆனா மார்க்கத்தில் அவர்கள் அந்நியர்கள் தான். அப்ப சகோதரர்களுக்கு முன்னால அலங்காரத்தை மறைக்க தேவையில்லை. அடுத்து யாருக்கு முன்னால, சகோதரருடைய மகன், நம்ம கூட பிறந்த சகோதரன் இருக்கிறானே அவனுடைய மகன், அண்ணன் மகன், தம்பி மகன், அவனுக்கு முன்னால அலங்காரத்தை மறைக்க தேவையில்லை. நம்ம சொந்த அக்கா தங்கச்சிக்கு பிறந்த மகன்கள், அவங்களுக்கு முன்னால அலங்காரத்தை மறைக்க தேவையில்லை.
அடுத்து யார சொல்றான்? முஸ்லிமான பெண்களுக்கு முன்னால் அலங்காரத்தை மறைக்க தேவையில்லைங்கிறான். அவு நிசாஇஹின்ன, ஒரு முஸ்லிம் பெண் இன்னொரு முஸ்லிம் பெண்ணுக்கு முன்னால பர்தா போடணுங்கிற தேவையில்லை. அதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு முஸ்லிமான பெண் முஸ்லிம் அல்லாத மற்ற பெண்களுக்கு முன்னால பர்தா போடணும்னு தெரியுது. காபிரான பெண்களுக்கு முன்னால முஸ்லிம் பெண் அலங்காரத்தை காட்டக்கூடாது. காரணம் என்ன? ஒரு முஸ்லிமான பெண்மணி காபிரான பெண்களுக்கு முன்னால அலங்காரத்தோடு நடந்து அவங்களுக்கு முன்னால பர்தா இல்லாம இருந்தா இந்த பெண்ணுடைய அழக அந்த பெண் வேற யாராவது அவ சமூகத்து ஆண்கள்கிட்ட போய் சொல்லலாம். அதனால முஸ்லிம் பெண்களுக்கு முன்னால பர்தா தேவையில்லைன்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப மற்ற பெண்களுக்கு முன்னால பர்தா தேவை. அடுத்து யார சொல்றான் அல்லாஹ்? அந்த காலத்தில் அடிமைகள் இருந்தாங்க. அடிமைகள்ல காபிர்களும் இருப்பாங்க. அந்த காபிரான அடிமை பெண்கள் வீட்டு வேலை செய்யறதுனால அவங்களுக்கு முன்னால பர்தா தேவையில்லைன்னு சொன்னான். அடுத்து யார சொல்றான் அல்லாஹ்? இதுவே கிட்டத்தட்ட 10 பேர் ஆயிடுச்சுங்க. 11வது அல்லாஹ் யார சொல்றான்னு சொன்னா, சமுதாயத்தில் சில பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு பாலியல் உணர்வே இருக்காது. அல்லாவே அப்படிதான் சொல்றான். அவங்களுக்கு அந்த பெண்களுடைய உடலை பார்க்கணுங்கிற ஆசைகளோ, பெண்களுடைய உடலை பார்த்தா அவங்களுக்கு இச்சையெல்லாம் வராத அந்த எண்ணமே இல்லாத சில ஆண்கள் இருப்பான். அது பார்த்தா தெரியும். அப்ப அவங்களுக்கு பாலியல் ஆசைகள் இருக்காது, அவங்களால எந்த ஃபித்னாவும் இருக்காது. அத்தகைய ஆண்களுக்கு முன்னால என்ன செய்யலாம்? அலங்காரத்தை வெளிப்படுத்தலாம். 12வது யார சொல்றான்? இந்த பெண்களுடைய அந்தரங்கம் எல்லாம் தெரியாத சிறுவர்கள். அல்லாஹ் அழகா பெண்களுடைய அந்தரங்கம் தெரியாத சிறுவர்கள் இருக்கிறாங்க இல்லையா, இவர்களுக்கு முன்னால என்ன செய்யலாம்? அவங்க அலங்காரத்தை வெளிப்படுத்தலாம். இந்த 12 பேரை தவிர மற்ற எல்லாருக்கும் முன்னாலையும் பெண்கள் முழு பர்தாவை தான் பேணணும். அடுத்து அல்லாஹ் இதையும் சொல்றான், பெண்கள் அணிந்திருக்கிற ஆபரணங்கள் அவங்க கையில காலில் அணிஞ்சிருக்கலாம். நடக்கிற நேரத்தில் அவங்க நடக்கிற அந்த சத்தத்தினால அந்த ஆபரணத்தினுடைய ஒலி, அந்த ஆபரணத்துக்கு கொலுசு போட்டிருக்கிறாங்க, நடக்கும்போது அந்த கொலுசு சத்தம் வருதுன்னா அது எல்லாம் கூடாதுங்கிறான். அது கூடாது. நீங்க அடிச்சு நடக்கும்போது அந்த சத்தம் வருதுன்னா கூடாது. ஒரு பெண்ணுடைய கால் கொலுசு சத்தமே கூடாதுன்னு அல்லாஹ் சொல்றான்னு சொன்னா, பெண்ணுடைய குரல் ஹராம் இல்லையா? தேவையில்லாம பெண்களுடைய குரலை கேட்கறது அது ஹராம் என்பதை இதிலிருந்து தெரிய முடியுது. ஆக இந்த வசனம் முழுக்க பெண்களுடைய அலங்காரம், பெண்கள் எவ்வளவு கட்டுப்பாடுகளோடு இருக்க வேண்டும் என்பதை சொல்லுது. அருமையானவர்களே, நாம பெண்களுடைய ஆடைகளை பற்றி சில சட்டங்களை தெரிந்து கொள்ளணும். பெண்கள் எந்த மாதிரி ஆடை? பெண்கள் வீட்டில் தான் இருக்கணும். பெண்கள் வெளியில வர்றாங்கன்னு சொன்னா அவங்க எந்த மாதிரி ஆடையை உடுத்தணும்? முதலாவது முழு உடலையும் மறைத்திருக்க வேண்டும். முழு உடலையும் மறைக்கணும். பெண்கள் வெளியில வர்றதுக்கான முதல் கண்டிஷன் என்ன? முழு உடலையும் மறைச்சிட்டு தான் வரணும். உடல்ல எதுவுமே தெரியக்கூடாது. 2வது என்ன? அந்த ஆடை அலங்காரம் இருக்கக்கூடாது. நான் சொன்னா இல்லை, இப்போ உள்ள புர்காக்கள்ல டிசைன்கள் வண்ண என்னங்க டிசைன்களோட வர்றாங்க, இது ஜாயிஸ் இல்லை. அலங்காரம் இருக்கக்கூடாது அந்த ஆடையில. 3வது என்ன? அது மெல்லியதாக இருக்கக்கூடாது. ரொம்ப மெல்லிய மேலே போத்தி இருக்கிறாங்க, மெல்லியதா இருக்குது, அவங்க உள்ளாடைகள் எல்லாம் தெரியுது, அவங்களுடைய உடம்புடைய நிறமெல்லாம் தெரியுது, இது ஒரு காலம் வராது. அது முழுசா மறைச்சாலும் சரி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, பின்னால ஒரு காலம் வரும், பெண்கள் ஆடை அணிந்திருப்பாங்க, நிர்வாணமாகத்தான் இருப்பாங்க, இவர்கள் சொர்க்கத்தின் வாடையை கூட நுகர மாட்டாங்க. இப்போ மெல்லிய ஆடை கூடாது. 4வது என்ன? பெண்கள் அணிந்திருக்கிற மேலாடை இருக்குது, அது இறுக்கமா டைட்டா இருக்கக்கூடாது. ஏன்னா டைட்டா இருந்துச்சுன்னு சொன்னா அது அந்த பெண்களுடைய அவங்க பருமனா இருக்கிறாங்களா உள்ளியா இருக்கிறாங்களா அப்படிங்கிறத காட்டும், அவங்களுடைய உறுப்புகளை அது சித்தரிக்கும். அப்ப பெண்களுடைய ஆடை என்னங்க டைட்டா இருக்கக்கூடாது. 5வது, பெண்கள் வெளியே வருகிற போது ஆடையிலோ உடம்பிலோ நறுமணம் பூசி இருக்கக்கூடாது. பெண்கள் வெளியே வரும்போது நறுமணம் பூசி கொண்டு வர்றது ஹராம். அடுத்து 6வது என்னங்க? பெண்களுடைய ஆடை ஆண்களுடைய ஆடைக்கு ஒப்பாக இருக்கக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபிச்சாங்க, ஆண்களை போல் ஆடை அணிகிற பெண்களையும் பெண்களை போல் ஆடை அணிகிற ஆண்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபிச்சாங்க. அப்போ அந்த ஆடையில் என்னங்க இதெல்லாம் இருக்கணும். அடுத்து என்ன? ஆடையில உருவம் இருக்கக்கூடாது. இது பெருநாள் காலம், ஈதுடைய காலம், நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் ட்ரெஸ் எடுக்கிறோம் இல்லையா? அப்போ ஆண் பிள்ளைகளோ பெண் பிள்ளைகளோ உருவம் உள்ள ட்ரெஸ்ஸுகளை அணியக்கூடாது. அந்த உருவம் உள்ள ட்ரெஸ்ஸை அணிஞ்சிங்க, அந்த ட்ரெஸ் மேலே இருக்கிற காலம் எல்லாம் ரஹமத்துடைய மலக்குகள் பக்கத்தில் வரமாட்டாங்க.
ஏன்னா ஹதீஸ்ல வருது, உருவம் உள்ள இடத்துல அருள்வானவர்கள் இருக்க மாட்டான். நீங்க அவங்க ட்ரெஸ்ல உருவம் இருக்குதுன்னா அப்ப அந்த குழந்தைக்கு பக்கத்துல ரஹமத்துடைய மலக்குகள் அதை கலட்ட வரைக்கும் பக்கத்துல வரவே மாட்டாங்க. அதனால இந்த ட்ரெஸ்ஸுடைய இந்த கட்டுப்பாடு இதெல்லாம் இருந்தாதான் ஒரு பெண்ணுடைய அந்த புர்காங்கிறது இஸ்லாமிய புர்கா, அல்லாஹ் சொல்லக்கூடிய புர்கா. இல்லைன்னா அது புர்கா கிடையாது. இவங்க அலங்காரத்தோடு தான் வெளியே சுற்றி திரியிறாங்க. அருமையானவர்களே, இந்த சட்டங்கள் பெரிய பெண்களுக்கு மட்டும் அல்ல, சிறுமிகள் சின்ன குழந்தைங்க இருக்கிறாங்க இல்லையா, குழந்தைங்க அவங்க மாதவிடாய் வந்தாதான் பாலிகாவாங்க. ஆனா அதே நேரத்தில் ஒரு பெண் குழந்தை ஒரு எடுப்பான தோற்றம் வந்து விட்டாலே, அது 6 வயசோ 7 வயசோ எடுப்பான தோற்றம் வந்துட்டா அப்பவே அந்த குழந்தையை நீங்க மறைக்க ஆரம்பிச்சிடணும். அந்த குழந்தைய மறைக்க ஆரம்பிச்சிடணும். அந்த குழந்தைக்கான ட்ரெஸ் எடுக்கும் போது வருதுன்னு அங்கே பேணுதலான ட்ரெஸ் எடுக்கணுமே தவிர, பார்க்குறோம் நம்ம ட்ரெஸ்ஸில் சில ட்ரெஸ்ஸுகள் எல்லாம் நம்ம சொல்லவே முடியாது. சின்ன குழந்தைங்கன்னு நினைக்கிறீங்க, சின்ன குழந்தைகளை வைத்து உலகத்தில் எவ்வளவு ஃபித்னா நடக்குதுங்கிறத நீங்கள் தெரிவிங்க. அந்த அசிங்கங்களை நாம் சொல்ல தேவையில்லை. சமீபத்தில் எஸ்டீன் ஃபைல்ஸ்னு ஒன்று வந்துச்சா இல்லையா? என்ன சின்ன குழந்தைகள் தானே. இப்போ சிறுமிகளை வச்சு என்னங்க இதெல்லாம் ரொம்ப கட்டுப்பாடு போறீங்க நீங்கள் நினைக்கலாம். சிறுமிகள் மீதும் வன்மத்தோடு பார்க்கக்கூடியவர்கள் உலகத்தில் இருக்கிறாங்க. சின்ன குழந்தைகளை ஆபாச எண்ணத்தில் பார்க்கிறவ நம்மிடையே கூட இருப்பாங்க. இப்போ உலகம் முழுக்க எவ்வளவு ஃபித்னாக்கள் இந்த சிறுமிகளால் நடக்குதுன்னு பாருங்க. அப்போ உலகத்துக்கே நாம தான் முன்மாதிரி. நம்முடைய வீட்டில் உள்ள சின்ன குழந்தைகளுக்கு ட்ரெஸ் எடுக்கும்போது இந்த மாதிரியான பார்ப்பவர்களுக்கு ஆசையை தூண்டுகிற அந்த ட்ரெஸ்ஸுகள் இருக்குது, அது என்னங்க ஹராம். அது நம்முடைய பிள்ளைகளுக்கு அணியக்கூடாது. அதே மாதிரி தான் பெண்கள் சிறுவர்களுக்கு முன்னால பர்தாவை கடைபிடிக்கணுமா அப்படின்னா, மார்க்கத்தில் ஒரு சின்ன பையன் இருக்கிறான்னா 12 வயசு ஆயிடுச்சுன்னு சொன்னான். 12 வயசு ஆயிட்டாலே அவன் பருவம் அடைந்தவருடைய சட்டத்தில் வந்துடுவான். ஒரு 12 வயசு ஆகிட்டா எப்போனாலும் பாலிகாகலாம். அதனால சின்ன பையன் தானே அப்படின்னு அந்த பையனுக்கு முன்னால பெண்கள் முழு அலங்காரத்தை வெளிப்படுத்துறது இதெல்லாம் சட்டத்தில் இருக்குது. நம்முடைய மார்க்கம் சொல்லுது 12 வயது ஒரு எடுப்பான தோற்றம் வந்துருச்சுன்னா அந்த பையனுக்கு முன்னாலையும் பெண்கள் ஒழுக்கமாக தான் இருக்கணும். இன்னைக்கு தவறு எத்தகைய நபர்களுக்கு இடையில எல்லாம் நடக்குது அப்படிங்கிற தகவல்களை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இது எல்லாமே ஃபித்னாவுக்கு காரணம் தான். நம்ம பிள்ளைங்களை சின்ன வயசுலேருந்தே சட்டங்களை பேணி வளர்க்கணும். ஆண் குழந்தை பிறக்குது, ஆண் குழந்தைக்கு போய் என்ன செய்யறது, மோதிரத்தை அன்பளிப்பு வாங்கி போடுறது, செயினை அன்பளிப்பு வாங்கி போடுறது. பருவம் அடைந்த ஆணுக்கு மட்டும் அல்ல, பருவம் அடையாத குழந்தைகளுக்கும் ஆண் குழந்தையா இருந்தா அந்த குழந்தைக்கு தங்க ஹராமு தான். பாலிகான பிறகல்ல முன்னாலேயே அந்த சட்டம் இருக்குது. அப்ப குழந்தை பருவத்திலிருந்தே அவர்களுக்கு சட்டத்தை சொல்லணும். நம்ம குழந்தைங்க ஸ்கூல்ல படிக்குது, பார்க்குறோம் ஆண்டு விழாங்கிற பேரில் முஸ்லீம் அல்லாத ஸ்கூல்களாக இருந்தால் அந்த ஸ்கூல்களில் மார்க்க அனுமதிக்காத பல விஷயங்களை நம்ம பிள்ளைங்க செய்யுது. என்ன, ஒரு நடிகனுடைய வேஷம் போடுறது அல்லது ஒரு சாமியனுடைய வேஷம் போடுறது, முருகசாமி, அந்த சாமியனுடைய ட்ரெஸ்ஸை போட்டுட்டு பிள்ளைங்க நாடகம் தானே, சின்ன பிள்ளைங்க தானே. இது எவ்வளோ பெரிய ஹராம், இது எவ்வளோ பெரிய தவறான விஷயம் இது. அந்த மாதிரியான நாடகங்களில் நம்ம பிள்ளைங்க கலந்து கொள்ளவே கூடாது. எந்த நாடகங்களில் இந்த மாதிரி ஒரு சாமி வேடம், ஒரு ஆபாச வேடம், ஒரு நடிகனுடைய வேடம், நம்ம மார்க்கத்துக்கு எதிரான எந்த விஷயங்கள் இருக்குதோ அது ஜாயிஸ் இல்லை. அப்போ ஸ்கூலில் படிக்கிற காலத்தில் இதெல்லாம் என்ன இருக்குது, இப்படி நாம அந்த குழந்தைகளுக்கு ஒழுக்கத்தை போதிக்க தவறுவதனால தான் பின்னால் அந்த குழந்தைங்க வழி தவறி போகுது. ஆக சின்ன வயசிலிருந்தே ஆடையிலிருந்து வெட்க விஷயங்களிலிருந்து அந்த பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை நாம் கற்றுக் கொடுத்தோம்னு சொன்னாதான் பின்னால் அந்த குழந்தைங்க வளர்ந்து ஆளாகும் போது ஒழுக்கமான பிள்ளைகளாக இருப்பாங்க என்று சொல்லுது. அதனால தான் இந்த சூறா இருக்குது. உலமாக்கள் சொல்லுவாங்க, இந்த சூறா பருவமடைந்த ஆண் பெண் எல்லாருக்கும் போதிக்கப்படணும். ஏன்னா இது கற்பொழுக்கத்தை தான் கற்றுத்தருது. கற்பொழுக்கத்தை கற்றுத்தரு. யாரும் அடுத்தவருடைய மானத்தை பாத்திரக்கூடாது, மறைவிடத்தை பாத்திரக்கூடாது என்பதை கழுது. நம்ம வீட்டில் நம்ம பிள்ளைங்க தான். நபிசுல்லாம் சொன்னாங்க, உங்க பிள்ளைங்க 10 வயது ஆயிட்டா 10 வயது ஆன பிறகு அந்த குழந்தைகளை தொலை சொல்லணும், தொல்லலைன்னா அடிக்கணும். 10 வயசு ஆன பிறகு பிள்ளைகளை படுக்கையில் தனித்தனியாக்கிறணும். படுக்கையில் ஒன்றா படுக்க வைக்கக்கூடாது. ஏன்னா குழந்தைங்க படுக்கிற நேரத்தில் இரவுல ஆடைகள் விலகலாம். அந்த குழந்தைகள் ஒருவர் மற்றவருடைய அந்த மறைவிடத்தை பார்க்கறதுனால கூட தப்பான எண்ணம் வந்துடலாம். தவறான எண்ணம் வாழ்க்கையில் ஒரு தடவை பதிஞ்சிருச்சுன்னா
அவன் காலம் எல்லாம் அந்த சபல புத்தியோட தான் வாழ்ந்துட்டு இருப்பான். அதனால ஹதீஸ் இந்த அளவுக்கு சொல்லுது, பிள்ளைங்களை படுக்கையில் தள்ளி வச்சிருங்கன்னு சொல்லி. எனவே அருமையானவர்களே, இந்த சூறாவில் அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த ஒழுக்கம், தமது கற்பொழுக்கம், அது பார்வையிலிருந்து ஆரம்பிக்குது. வீட்டுக்கு போனால், அடுத்த ஒரு வீட்டுக்கு போனால் கூட பெண்களை பாத்திரக்கூடாதுன்னு சொல்லுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்டையும் சஹாபாக்கள்கிட்டையும் பல பேர் இப்படி கேள்வி கேட்பாங்க. எங்கள் வீட்டில் என் தாயின் நானும் தான் இருக்கிறோம், நான் அனுமதி கேட்டுட்டு தான் உள்ளே போகணுமான்னு கேட்பான். அதுக்கு சஹாபாக்கள் பதில் என்ன சொன்னாங்க? உன் தாயை நிர்வாணமாக பார்க்க நீ விரும்புவியான்னு கேட்டான். தாய் மட்டும்தான்பா, நீ போன நேரத்தில் உன் தாய் ஏதோ ஒரு தேவைக்காண்டி ஆடையை கலட்டி இருக்கலாம், உன் தாய் மட்டும் இருந்தாலும் நீ அனுமதி கேட்கணும். சகோதரிகள் மட்டும் இருக்கிறாங்க அப்படி இருந்தாலும் அனுமதி கேட்கணும். அனுமதி கேட்காம வீட்டுக்குள்ளே எப்போ போகலாங்க? ஒரு வீட்டில் கணவன் மனைவி மட்டும்தான் இருக்கிறாங்க, வேற யாரும் இல்லை. அப்போ என்ன செய்யலாம்? உள்ள போகலாம். ஏன்னா 2 பேரும் எதை வேண்டுமானாலும் பார்க்கலாம். அல்லாஹ் குர்ஆனில் கணவன் மனைவி எந்த ரூமில் தங்கி இருக்கிறாங்களோ அந்த ரூமுக்குள்ள பிள்ளைகள் வருவதா இருந்தால் கூட அனுமதி கேட்டுட்டு வரணுங்கிறான். இன்னைக்கு ஓதப்பட்ட வசனத்தில் அனுமதி கேட்கணும், எந்தெந்த நேரத்தில் அனுமதி கேட்கணும் அப்படின்னு அல்லாஹ் கற்றுத்தரான். ஏன்னா இந்த தாய் தந்தைக்கு மத்தியில் உள்ள அந்த தாம்பத்திய உறவு இருக்கு பாருங்க, இதை பற்றிய சிந்தனைகளே பிள்ளைகளுக்கு வரக்கூடாது. அவங்களுக்கு மத்தியில் நடக்கிற இப்படி ஒரு உறவு இருக்குதாங்கிறது இந்த பிள்ளைங்க சிந்தனையில் வரவே கூடாது. அது வந்துருச்சுன்னு சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்கணும். அவங்க எந்த மாதிரியான வழிகட்டில் தள்ளப்படுவாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால உங்கள் ரூமுக்குள்ள அவங்க கணவன் மனைவிங்கிற பேரில் எப்படினாலும் இருக்கலாம். அவங்களுக்கு மத்தியில் உள்ள எந்த விஷயத்தையும் இந்த பிள்ளைகள் பார்த்து விடக்கூடாதுன்னு அல்லாஹ் சொல்கிறான். அருமையானவர்களே, இப்படி இந்த சூறா நமக்கு அழகான ஒரு வாழ்வியல் ஒழுக்கத்தை கற்றுத்தருது. சின்ன சின்ன விஷயம் அலட்சியம் பண்ணாமல் இந்த விஷயங்களை நாம் பேணணும்னு சொன்னால் அல்லாஹால உள்ளத்தை சுத்தப்படுத்துகிறான். உள்ளம் சுத்தமாக இருந்தால் வணக்கங்கள் எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இன்பத்தில் நம்முடைய வணக்கங்களில் இன்பம் நமக்கு கிடைக்கும். வணக்கங்கள் அல்லாஹ்ட்ட கபூல் ஆகுது. எல்லாம் அல்ல அல்லாஹ் இந்த சூரத்து நூறிலே எந்த சட்டங்களை அல்லாஹ் விவரித்திருக்கிறானோ அந்த சட்டங்களை பேணி தனி மனித சமூக ஒழுக்கங்களை பேணக்கூடிய பின்பற்றக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.